அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கோரி பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது கைது செய்யப்பட்ட குஷ்பு உள்ளிட்டோர் 6.5 மணி நேரத்திற்கு பின்பு விடுவிக்கப்பட்டனர். காலை 11:30 மணி அளவில் கைது செய்து அடைக்கப்பட்டிருந்த நிலையில் 6.5 மணி நேரத்திற்கு பின்பு குஷ்பு உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர். வெளியே வந்த குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆட்டுக்குட்டிகள் இருந்த இடத்தில்தான் அடைத்து வைத்தார்கள் என்றும் எங்களது போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூறினார். அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சியிலேருந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்கும் போது எங்களுக்கு மறுக்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தலை. அவர் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அநேக இடங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது குறித்து கிறிஸ்துவோ அவங்க சார்ந்தவோ எந்த ஒரு குரலும் யார் எழுப்புறதில்லை. அப்போ கண்ணு திறந்து பார்க்கணும். அவங்க கஜினி மாதிரி நான் எப்போ கண் திறந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேனோ அப்போ மட்டும் தான் கண் திறந்து பார்ப்பேன். அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கேக்காரங்க கண் திறந்து பார்க்கணும். அந்த கட்சியிலேருந்து வந்தவ தான் நான். அந்த கட்சி எப்படி செயல்படணும்னா எனக்கும் நல்லா தெரியும். வாய் மூடிட்டு நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் டிஎம்கே பற்றி என்கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம். அதுக்கு பணம் முக்கியம் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். நீங்கள் பணம் கொடுத்துட்டு பெண்கள் எப்படியாவது வாங்கிடுவோம், அவங்க பேசாமல் இருப்பாங்கன்னு அப்படி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. அப்புறம் திட்டங்கள் நல்லா இருக்கா இல்லையானா நாங்கள் சொல்லுவோம்.